சொன்னாங்க எந்த டாக்டர் சொன்ன சொல்லு அதை நிப்பாடு. எந்த டாக்டர் சொன்னாங்க? எந்த டாக்டர் சொன்னாங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சிஎம் வந்து எமர்ஜென்சி மட்டும் தான் பார்க்கணும்னு சொன்னாரா? சிஎம் செல்லுக்கு அனுப்பிட்டேன். எந்த அவங்க வாங்க வாங்க உனக்கு தெரியுதா என்ன பத்தி யாரும் தெரியுதா? வாமா வா 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 இங்க வாமா நீ வாமா நீ தானே சொன்ன இந்த பிள்ளைக்கு முடியல நீ தானே சொன்ன வா அப்படி என்ன வா வா காமி வா வாமா. வீடியோல பாத்துட்டு இருக்க இந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில இருக்கிற பட்டுக்கோட்டை மருத்துவமனையில இந்த விஷயம் நடந்திருக்கு. அதாவது நார்மலா மருத்துவம் பார்க்க கொஞ்சம் ஃபீவருக்கு வந்து அவங்கள அமுச்சு விட்டுட்டு இந்த மாதிரி நாங்க எமர்ஜென்சிக்கு தான் பார்ப்போம் இந்த மாதிரிக்கெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருக்காங்க. எந்த எமர்ஜென்சினா இது என்ன எமர்ஜென்சி இல்லையா? செத்து போயிருமா மத்தவங்க அப்படியே சீரியஸா இருக்கும்போது வரணும் ஹாஸ்பிட்டலுக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏக்கு வரணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏக்கு இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏக்கு இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏக்கு இருக்கு. சிஎம் செல்லுக்கு அனுப்பிட்டேன். மெசேஜ் அனுப்பிட்டேன். அனுப்பிட்டு தான் இங்க வர்றேன். எதுக்கு எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லையா? பணம் இல்லையா? பணம் இல்லாம பார்க்க வந்தோமா? பணம் இல்லாம பார்க்க வந்திருக்கா? எதுக்கு கவர்மெண்ட் இருக்கு? வாங்க எல்லாம் வாங்க வாமா நீ வா எல்லாம் அப்படியே இது அப்படியே சிஎம் போகும். வா உன் வேலை போதா பாருவா டாக்டர் வேலைக்கு போகும். வா வாமா நீ டாக்டர் வா இங்க வா 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 அப்படி என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யார் சொன்னது? எமர்ஜென்சி தான் யார் சொன்னது? இது பல நோயாளிகளுக்குள்ளே ஒரு பெரிய கோபத்தை உண்டாகிருக்கு. அவங்களுடைய குடும்பத்தினர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க. அது என்ன மூச்சு இழுத்துட்டு வந்தாதான் நீங்க வந்து மருத்துவம் பார்ப்பீங்களா? எமர்ஜென்சினா இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் மருத்துவம் பார்க்க மாட்டீங்களா? ஏன் இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இவ்வளோ இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவை எடுத்தது. ஆக்சுவலி இது முதல் முறை கிடையாது. இது 2வது முறை, 3வது முறை கிடையாது, 4வது முறை. இந்த வீடியோ ஆயிட்டு இருக்கு லைவ்ல சிஎம் என்ன ஆயிட்டு கேளுங்க. என்ன அதெல்லாம் இல்ல சார் கோச்சுக்காதீங்க. அந்த அம்மா என்ன சொல்லுங்க வேற பேச்சு பேச வேண்டாம். நீங்க தான் சொன்னீங்க ஏன் போன நான் கம்ப்ளைண்ட் எல்லாம் வேற மாதிரி போவோம். பாத்துக்குவோம். நீங்க யாரா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படல. பாத்துக்குவோம். என்ன பேச்சு இது? ஒருத்தர் முடியாம தான் சீரியஸா மூச்சு இழுத்து வந்தா நீங்க பாப்பியல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எங்க பக்கடா அப்படி சொல்லுங்க. அப்ப நீங்க தான் சொன்னு சொல்றாங்க சார். சார் கோச்சுக்காதீங்க. நீங்க தான் சொன்னு சொல்றாங்க. எங்க இருக்கட்டும் சார். அது இல்ல எங்கயா இருக்கட்டும் சார். அப்படி இல்ல சார். எங்க கம்ப்ளைண்ட் சார் கொடுத்தனா கவர்மெண்ட் யாரும் பப்ளிசிட்டி பாக்குதான். பப்ளிக் நீங்க பாக்கதான் நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. கவர்மெண்ட்ல சம்பளம் உங்களுக்கு கவர்மெண்ட்ல ஏன் கொடுக்குறாங்க? இந்த மாதிரி பேசிட்டு கொடுக்குறாங்களா சம்பளம்? கவர்மெண்ட்ல சம்பளம் உங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்க? சார் நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தா நீங்க படிச்சு வந்திருக்கீங்க. அது உங்களுக்கு மரியாதை தனி. ஆனா நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு சம்பளம் எதுக்கு கொடுக்குறாங்க? என்ன சத்தம் போடாதீங்க. 4 பேர் தெரியட்டுமா? நீங்க எங்க பட்டுவாள நீங்க யாரு வேணாலும் போங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க போங்க. இப்ப போங்க. இந்த அம்மா சொல்லுது எப்ப வந்தாலும் கவர்மெண்ட் இதை ஹாஸ்பிட்டல் இதான் வேலையா இருந்த வர்றேன். ஒரு முடிவு கட்டணம் இருக்கு. முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு கால்ல அடிபட்டு அங்க போயிருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்ச்மேன் வந்து கால்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நோயாளிகள் கிட்ட வந்து ஒரு தனியார் நர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படம் வாங்கிட்டு இருக்காங்க மருத்துவத்துக்காக. இதுவும் வந்து ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் பல சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அங்க போய் விசிட் பண்ணப்பதான் தெரியுது சரியான டாக்டர்ஸும் சரியான நர்ஸும் அங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வந்தப்ப பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு ஒரு ஓப்பன் நியூஸாவே கொடுத்தாங்க. இந்த மாதிரி இந்த பட்டுக்கோட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் சரியாவே யாரும் இருக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ரே எடுக்கிற அந்த இயந்திரமும் ரொம்ப பாழாகி இருக்கு. வெளியே எக்ஸ்ரே எடுத்தா கிட்டத்தட்ட 5000 இருந்து 6000 ஆகும். ஆனா இங்க பட்டுக்கோட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்ரே எடுத்தா வெறும் 500 ரூபாய் தான். இப்ப அதுக்காக தான் எல்லாரும் வரது செக்அப் பண்ணிக்கிறது. ஏழை மக்கள் இங்க வரது வந்து ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்ப டாக்டர்ஸ் இல்ல, நர்ஸ் இல்ல, இங்க பாத்துக்கிறதுக்கு ஆயமா இல்ல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதையும் தாண்டி நேத்து நடந்த விஷயம் பாத்தீங்கன்னா மறுபடியும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அங்க இருக்கிற செவிலியர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் சொல்லாம நீங்க எமர்ஜென்சி இருந்தா மட்டும் வாங்க இல்லைன்னா கிளம்புங்கன்னு சொல்றதும், அதற்கு டாக்டர் வந்து அலட்சியமா பதில் சொல்றதும் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் தான் நடக்குது. சென்னையில இருக்கிற கிண்டி ஹாஸ்பிட்டலையும் போதுமான மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஏன் வந்து திடீர்னு இந்த விஷயங்கள்லாம் நடக்குது? தமிழக சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? எல்லா ஹாஸ்பிட்டலையும் அப்பப்ப விசிட் பண்ணுவாரு. ஆனா தேர்தல் நெருங்க தேர்தல்ல தான் ரொம்ப கவனமா இருக்காரே தவிர இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நியூஸ்ல கண்ணில் பட்டாலும் அவர் கவனிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நெட்டிசன்களோட ஒரு கருத்தா இருக்கு. இது இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் நடக்குதா இல்ல வேற எந்தெந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.